எல்லாத்துக்கும் வணக்கம். இன்று தஞ்சாவூரில் உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுக்கான காரணங்கள் பல சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக தஞ்சாவூரில் நடந்த காவிரி நீர் போராட்டத்தப்போ எங்களை விவசாயிகளுக்கு தண்ணி வராது, எங்கே தண்ணி வருமோ அங்கே தண்ணி வரும்னு உதயநிதி பேசினார். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, நடுவில் திஷான்னு பேசியிருக்காரு. இது ஒரு அவதூறு வழக்குன்னு இவரை பெண்களை அவதூறாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு மகளிர் அமைப்புக்கெல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. தமிழிசை குஷ்பெல்லாம் கொந்தளித்து நம்ம மரியாதைக்குரிய விஜய் அண்ணா அவர்கள், முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் இவர் கைது பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போ இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு அவரோட சொல்லிட்டாரு. ஸோ தஞ்சாவூரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதனால் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவரை எப்படி கைது பண்ணலாம்னு சொல்லிட்டு திமுக பல போராட்டம் மறியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ண போகிறோம்னு தெரியல. இது ஒரு விஜய் அவர்களுடைய சில பேர் இது மாதிரி இப்போ ஏன்னா முன்னாள் எதிரியாக இருந்த கூட எதிரிக்கு நண்பன்ற மாதிரி அதிமுகவே இதை கண்டனம் சொல்லிட்டு தப்புன்ட்டு அதான் இப்போ நம்ம அரசியல் வட்டாரத்தை ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு தெரியல. விஜயநிதியின் கைது விஜயின் அரசியல் வாழ்க்கையில் எப்படி ஒரு இதாக போய் திமுக எப்படி கொந்தளிக்க போகிறாங்கன்றது நம்ம பொறுமையாக பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த கைது என்ன இருக்கும், ஏன்னா பாஜக மாநிலத்தில் நாகேந்திரன் கூட விஜய் அவர்களையும் ஒன்றா எழுதி வச்சு பேசினப்போ கூட கோவப்படலாம். ஏன்னா ஆனால் பரவாயில்ல, இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய விஜயநிதி அவர்களை இது பண்ணனால இப்போ கோவப்பட்டிருக்காங்க. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்குது. ஸோ இது என்ன நடக்க போகுதுன்ற நம்ம பொறுமையாக பார்த்தா மட்டும் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.